அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. பரப்பாவ வைகாசி 18 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 1, 2026. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று மாலை 7:21 வரை கேட்டை, பின்பு மூல நட்சத்திரம். திதி இன்று மாலை 4:46 வரை பிரதமை, பின்பு சுவாதிகை. யோகம் சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் பரணி, கிருத்திகை. ராசி பார்த்தீங்கன்னா மேசம், ரிஷபம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மேச ராசி மேச லக்கணம், ரிஷப் ராசி ரிஷப் லக்கணம் என்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சாலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பேனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 6:30 7:30, மாலை 4:30 5:30. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்லறத்தோட சுபவரை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று திங்கட்கிழமை என்பதால் ஓரநாதன் சந்திர பகவான் தான். சந்திரவரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சந்திரவரைக்கு முன்னாடி இரு சுபவரைகள் இயங்கும், சுக்கிரவரை புதன்வரை. இந்த 3 மணி நேரம் பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம். ராகு காலை 7:39, யமகண்ட காலை 10:12, குளிகை மதியம் 1:33, சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூர விளக்கு ஏற்றணும். கற்றுக்கொண்டு பண்ணுறாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.